பணி நிரந்தரம் செய்ய கோரி 13 நாட்கள் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் மீண்டும் கூடுவார்கள் என்று கிடைத்த தகவலை அடுத்து ரிப்பன் மாளிகையில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாவேந்தர் நேரலையில் இணைந்துள்ளார். பாவேந்தர் வணக்கம். ரிப்பன் மாளிகையில் போடப்பட்டுள்ள காவல்துறையின் பாதுகாப்பு குறித்த தகவல்களை பதிவு பண்ணலாம். மாநகராட்சி அலுவலகத்திற்கு முன்பு தான் இருக்கும். இன்று காலையிலிருந்து 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்கன்னா, மீண்டும் இதே இடத்துல தூய்மை பணியாளர்கள் கூட இருப்பதாகவும் போராட்டத்தை முன்னெடுப்ப இருப்பதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்களை கைது செய்வதற்காக தற்போது காவல்துறையினர் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி தூய்மை பணியாளர்கள் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்பகுதிகளில் 13 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு காவல்துறையினருக்கும் மாநகராட்சிக்கும் மிகுந்த சவாலாக இருந்தது. அதன் தொடர்ச்சியாக 13 நாட்கள் கழித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் அன்று நள்ளிரவு கைது செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் இப்பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் 500க்கும் மேற்பட்ட, அதாவது கீழ்குப்பம் துணை ஆணையர் செரினா பேகம், திருவல்லிக்கேணி துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட 5 துணை ஆணையர்கள் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தயார் நிலையில் தீயணைப்பு வாகனங்களும் சிசிடிவி கண்காணிப்பு வாகனங்களும் கைது செய்யக்கூடிய வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகம் வந்தால் அவர்களை கைது செய்வதற்கு தயார் நிலையில் 20க்கும் மேற்பட்ட மாநகராட்சி பேருந்துகள் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள், 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள், காவல் ரோந்து வாகனங்கள் ஆகியவை தயார் நிலையில் உள்ளது. ஏற்கனவே இவர்களுடைய 3 அம்ச கோரிக்கை என்னவென்றால், தங்களுடைய பணியை தனியார் மயமாக்கக்கூடாது. அதனைத் தொடர்ந்து திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்னவென்றால் தங்களோட பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும், தங்களுடைய பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் மீண்டும் ஈடுபடுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தற்போது மாநகராட்சி அலுவலகத்திற்கு முன்பு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இவர்களுடைய காவல்துறையினோட பாதுகாப்புகளை மீறி மீண்டும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு வருவார்களா, அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்று பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கள விவரங்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தர்.